ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்துல பிறந்தவங்கள மேரேஜ் பண்ணா சண்டை வருமா, பிரச்சனைகள் வருமா, பிரிவினை வருமா, இது டைவர்ஸ் வரைக்கும் கூட்டிட்டு போயிடுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்க கேள்விக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் நான் கொடுப்பேன். நிச்சயமா அவங்க லைஃப் வேற லெவல்ல இருக்கும். ஒரே ராசி ஒரே நட்சத்திரக்காரர்ல நீங்க திருமணம் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களோட லைஃப் ஹாப்பியா வேற லெவல்ல லீட் பண்ணுவீங்க. பட் ஆனா அதுக்கு ஒரு விதிவிலக்கு நிச்சயமா இருக்கு. அந்த விதிவிலக்கு என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் நீங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு சேரும். உங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கணும், எப்படி பார்க்கணும் தெரியல அப்படின்னா என்னோட மெயில் ஐடிக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பி வைங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுக்குறேன் மக்களே. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா மட்டும்தான் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு நம்ம விதிவிலக்கு என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மேஷ ராசியை எடுத்துப்போம். இப்ப பையனும் மேஷ ராசியா இருக்காரு, பொண்ணும் மேஷ ராசியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 2 பேரோட ஜாதகத்தை நம்ம இணைக்கலாமா? இணைக்கலாம். பட் நீங்க இந்த இடத்துல நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்ப எப்படி வாழ்க்கையில இன்பம்னு ஒண்ணு இருந்தா துன்பம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரிதான் ஒவ்வொரு ராசிகளுக்குமே, இது மேஷத்துக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா ராசிகளுக்குமே இது பொருந்தும். சரிங்களா? சோ இப்ப மேஷ ராசியை பொறுத்தவரையும் அவங்களோட பிரதானமான கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோபம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும், பிடிவாத குணம் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கோபத்துல சில நேரம் யோசிக்காமலே பேசிடுவாங்க, கோபத்துல வர வார்த்தைகள்லாம். அதே மாதிரி அவங்களுக்கு இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றாங்க, ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டார்கெட்டை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கூட எதிர்க்க என்ன வருது ஏது வருது அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது அவங்க கிட்ட. அதை மைண்ட்ல எடுத்துக்கணுமே அப்படின்னு இருக்காது. அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு பிக்ஸ் பண்ணுவாங்க, அதை நோக்கி அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. லைக் ஒரு திங்கிங் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு செகண்டரி தான், ஆக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் மேஷத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சோ இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஆணோட ராசியும் மேஷமா இருந்து பெண்ணோட ராசியும் மேஷமா இருந்தா இந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு பிரச்சனைகள், சண்டைகள் இதெல்லாமே வரும். ஓகேவா? இப்ப இந்த 2 ராசிகளை பொறுத்த மட்டும் அவங்க என்ன பண்ணலாம், இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதுக்கான தீர்வு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போறது, அதாவது பொறுத்து போறது, காம்ப்ரமைஸ் பண்றது. ஏன்னா மேஷ ராசிக்கு காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடுதான் திருமண வீடு, அதாவது துலா ராசி சுக்கிரனோட வீடு. துலா ராசி எதை குறிக்குது? சமாதானம், காம்ப்ரமைஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், கமிட்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிக்குது. அப்ப மேஷ ராசி மாதிரி பிடிவாத குணம் இருக்கிறவங்களுக்கு துலா ராசியில இருக்கவங்களதான் வாழ்க்கை துணையா வருவாங்க. சேர்க்கும் போது கவனமா சேர்க்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே அவங்க கடைபிடிக்கணும். கடைபிடிச்சாங்க அப்படின்னா அவங்களோட மேரேஜ் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போகும். இது ஒரு ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆங்க மேஷ ராசியை பொறுத்த மட்டும். என்னன்னா இந்த மேஷ ராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 3 நட்சத்திரங்களுக்குமே இன்னும் குணாதிசயங்கள் எல்லாமே மாறுபடும். ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு விதமா, அதாவது அந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரத்தை எடுத்துக்கோ. மேஷ ராசியில முதல் நட்சத்திரமா வரக்கூடிய இதுதான் அஸ்வினி. ஓகேங்களா? சோ இப்ப அந்த அஸ்வினி மேஷ ராசியில முதல் பாதம் மேஷ ராசியில தான் இருக்கும். அதே மாதிரி நவாம்ச கட்டத்துல முதல் பாதம் மேஷ ராசியில தான் இருக்கும். அஸ்வினியோட 2ஆம் பாதம் எங்க இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மேஷ ராசியில ராசி கட்டத்துல மேஷ ராசியில தான் 2ஆம் பாதமும் இருக்கும். அதே மாதிரி நவாம்ச கட்டத்துல உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தோட 2ஆம் பாதம் இருக்கும். ராசி கட்டத்துல அதே மாதிரி மேஷ ராசியில தான் 3ஆம் பாதமும் அங்கதான் இருக்கும். நவாம்ச கட்டத்துல 3ஆம் பாதம் மிதுனத்துல போய் விழும். ராசி கட்டத்துல அதே மாதிரி மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரத்தோட 4ஆவது பாதம் மேஷ ராசியில தான் விழும்.
இங்க நவாம்ச கட்டத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடக ராசியில அஸ்வினி நட்சத்திரம் 4வது பாதம் போய் விடும். சோ இப்ப நீங்க இத இன்னும் நீங்க ஒரு வைடு ஓபன் பண்ணி பார்க்க போறீங்க. அதாவது எப்படின்னா ஒரு மைக்ரோஸ்கோபிக் வியூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ராசிக்கே இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ராசிக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயமா மாறுபடும் இல்லையா? சோ இப்ப இந்த மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரத்தோட 1ஆம் பாதத்துக்கும் அதே மாதிரி நவாம்ச கட்டத்துல நம்ம பாக்குறோம்ல அஸ்வினி நட்சத்திரத்தோட 4வது பாதத்துக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷ ராசி இல்லையா? மேஷ ராசியில ரெண்டுமே நவாம்சத்திலயும் சரி ராசிலையும் சரி ரெண்டுத்துலயுமே மேஷத்துலதான் இருக்கும். அப்போ ஸ்ட்ராங்கான இண்டிகேஷன் இருக்கு. எப்படின்னா பிடிவாத குணம் எல்லாம் முன்னாடி சொன்ன அத்தனை குணங்களுமே நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ இதுக்கு அப்படியே மாறுபட்ட ஒரு குணம் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதே மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரத்தோட 4வது பாதத்துல இங்க மாறுபட்ட குணாதிசயங்களை பார்க்கலாம். எப்படின்னா ஏன்னா அது சந்திரனோட வீட்டுல விழுது. சந்திரன்னா யாரு? தாய், அன்பு, பாசம், அரவணைப்பு இதெல்லாம். சோ இந்த இடத்துல அந்த அஸ்வினி நட்சத்திர கேரக்டர்ஸ் மொத்தமாவே சேஞ்ச் ஆகும். இதனாலதான் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்துல இருக்கவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இப்போ நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்துல 1ஆம் பாதத்துல இருக்கவங்களோட அஸ்வினி நட்சத்திரத்தோட 4வது பாதத்தை சேர்த்து வைக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த 1ஆம் பாதத்துல இருக்கவங்க 4வது பாதம் நல்லா பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வீட்டுல விழக்கூடிய வீடு சந்திரன். சோ அந்த இடத்துல காம்ப்ரமைசேஷன் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், விட்டு கொடுத்து போவாங்க. அந்த அன்பு, பாசம், அரவணைப்பு எல்லாமே இந்த இடத்துல கிடைச்சிடும். சோ இப்படிதான் நீங்க மேட்ச் பண்ணணும். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சரிங்களா? இன்னும் உங்களுக்கு நல்லாவே புரியும். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா துலா ராசி எடுத்துக்கோங்க. துலா ராசியில பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சித்ரா நட்சத்திரம் இருக்கு. சுவாதி முழு நட்சத்திரமா துலா ராசியில இருக்கு இல்லையா? சோ இப்போ இந்த சுவாதி நட்சத்திரத்தோட 4 பாதமும் நவாம்சத்துல வெவ்வேறு இடத்துல போய் விழும். ஓகேவா? நான் துலா ராசியோட சுவாதி நட்சத்திரத்தோட 1ஆம் பாதம் எங்க இருக்கும் நவாம்சத்துல பாத்தீங்கன்னா தனுசுல, 2ஆம் பாதம் மகரத்துல போய் விழும், 3ஆம் பாதம் கும்பமும், 4வது பாதம் மீனத்துல போய் விழும். இப்போ இந்த அத்தனை பாதங்களுக்குமே வெவ்வேறு குணாதிசயங்கள் வந்துருங்க. இப்ப நீங்க சுவாதி 1ஆம் பாதம் பையன் இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சுவாதி 4ஆம் பாதத்தை போய் நீங்க சேர்க்கலாம். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசமா இருக்கும் அப்படின்னா சுவாதி 1ஆம் பாதத்தோட குணாதிசயம் எப்படி இருக்கும்னா தனுசு ராசியில விழுது, குருவோட வீடு. சோ இப்ப இந்த இடத்துல எப்படி ஆயிடும்னா குரு இல்லையா, அந்த குருவோட நேச்சர் அவங்க கிட்ட இருக்கும். அந்த ஒரு ஈகோ இந்த இடத்துல நீங்க பாப்பீங்க. குருனாலே அந்த வழிகாட்டி நம்ம சொல்றதுதான் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். சோ அவங்க சொல்ற ஒரு விஷயத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் அவங்க இறங்கி வந்துருவாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது இல்ல. சோ அவங்க இறங்கி வர்றதே பாத்தீங்கன்னா நெருப்பு ராசி. அவங்க இறங்கி அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாங்க. ஏன்னா இந்த நெருப்பு ராசி காலச்சக்கரத்துக்கு 3 ராசிகள் நெருப்பு ராசியா வருது. ஒண்ணு மேஷம், இன்னொன்னு சிம்மம், இன்னொன்னு தனுசு. அப்போ அதே சுவாதி நட்சத்திரம் தான். ஆனா ஏன் குணாதிசயம் இப்படி மாறுது? ஏன்னா அது விழக்கூடிய வீடு நவாம்சத்துல தனுசு வீடு. அதனாலதான் குணாதிசயம் இப்படி மாறுது. அந்த பிடிவாத குணமா இருக்கட்டும். ஏன்னா தனுசு அப்படின்ற போது நம்ம தான், நான் தான் அப்படின்ற அவங்களுக்கு அந்த ஒரு ஈகோ, அந்த பிரைடு அந்த இடத்துல வந்துரும். அதே இந்த துலா ராசியில சுவாதி நட்சத்திரத்தோட 4வது பாதம் நான் மீனத்துல விழுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? சோ மீனத்துல இந்த அத்தனையுமே அடங்கி போயிடும். ரொம்ப ரொம்ப சாந்தமா இருப்பாங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க, எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்து போறது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது, ஃபேமிலியோட பாண்டிங் அவங்க கிட்ட நிறைய இருக்கும். லைஃப் பார்ட்னருக்கு ரொம்ப ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஃபேமிலி லைஃப்ல பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி பாத்துக்கிறதுக்கு யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கேர் டேக்கரா அவங்க இருப்பாங்க. ஏன்னா அந்த சுவாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம் மீனராசி. மீனராசிய ஒரு வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ணணும்னா அன்கண்டிஷனல் லவ், அவ்வளவுதான். சோ இப்போ துளாராசியா இருந்தா சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தோட 4வது பாதத்தை நீங்க சேர்க்கலாம். லைஃப நல்லா பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. சரிங்களா?
சோ ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குங்க. நம்ம போட்டு ரொம்ப குழப்பிக்க கூடாது. இது இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சோ நீங்க ஆழமா பாத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து புரியும். வெறும் நட்சத்திரத்தையோ, ராசிகளையோ வச்சு நீங்க பாத்தீங்கன்னா, அவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்டல் பண்ணிட முடியாது. இவங்க இப்படி இருப்பாங்களா? இல்ல அப்படி இருப்பாங்களான்னு சொல்லிட்டு. நான் சொன்னது அத்தனையுமே வந்து ஜஸ்ட் ஒரு வெளித்தோற்றம் மட்டும்தான் மக்களே. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ராசி மட்டும் இல்ல, நவாம்ச கட்டத்தையும் வந்து மேரேஜ்க்கு வந்து நீங்க வந்து பார்க்கணும். சரிங்களா? சோ அப்படி பார்க்கும்போது மட்டும்தான் உங்க லைஃப் வந்து எப்படி இருக்கும்? நீங்க இந்த பெர்சன மேரேஜ் பண்ணா உங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்குமா? லைஃப்ல வந்து நெறைய சாதிப்பீங்களா? உங்க பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்களா? இப்படி அத்தனை விஷயத்தையுமே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். துல்லியமா பார்க்கணும் அப்படின்னா, டீட்டெயில்ட் அனாலிசிஸ் கண்டிப்பா வேணும். இல்லன்னா சொல்ல முடியாது. சோ உங்களுக்கு மேரேஜ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏதாவது குவரீஸ் இருக்கு. ஏதாவது கேட்கணும் அப்படின்னா, என்கிட்ட நீங்க டைரக்டாவே வந்து கேட்கலாம். சோ கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட மெயில் ஐடி குடுத்திருக்கேன். நான் உங்கள இன்னொரு சுவாரஸ்யமான, இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். Until then, this is bye from பூர்ணிமா.